நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்தோட பட்ஜெட்டுக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட பர்ஃபார்மன்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆன லோகா சாப்டர் 1 சந்திரா படத்திலிருந்து நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு படத்தோட எழுத்து, அதோட எக்ஸிக்யூஷனுக்கும் ரிசெப்ஷனுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கற்றுக்கலாம். ஒரு சிம்பிள் கதையை எப்படி எடுத்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே விட ஒரு படம் கமர்ஷியல் சக்ஸஸ் ஆக ஒரு பெரிய பட்ஜெட் தேவையில்லை அப்படிங்கிறது தான் லோகா படத்திலிருந்து உண்டான மெயினான லெசன். இந்த படம் ஒரு சின்ன 30 கோடி பட்ஜெட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. கடவுள் மாதிரி நம்புற சூப்பர் ஸ்டார்ஸ், ஹீரோஸ் யாருமே இந்த படத்துல இல்ல. பயங்கரமான விஎஃப்எக்ஸும் இல்ல. ஆனாலும் படத்தை பார்த்தவங்க, ரெகுலர் ஆடியன்ஸும் சரி, பிலிம் கிரிட்டிக்ஸும் சரி, படத்தை பார்த்து ரசிச்சாங்க. அப்படின்னா நல்ல எழுத்து இருந்தா மட்டும் போதுமா? பல நல்ல நல்ல படங்கள் ஆடியன்ஸோட கண்ணிலேயே விழாம போயிருக்கு. அதே மாதிரி ரொம்ப வீக்கான படங்கள் கூட பாக்ஸ் ஆபீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கமர்ஷியல் ஹிட் ஆயிருக்கு. சோ எழுத்த மீறி வேற என்னவோ ஒண்ணு படங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கிறதுன்னு தான் அர்த்தம். அது என்ன? நம்ம இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் செலவு பண்ணி படம் எடுத்தா அது கண்டிப்பா சக்சீட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். எவ்வளவு காசு செலவு பண்றோமோ அவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை நம்புறோம். ஆனா ஆக்சுவலி இந்த எதிர்பார்ப்பு தப்பு. பெரிய பட்ஜெட்ல எடுத்த படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயில் ஆன எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. குட்டி பட்ஜெட்டை வச்சு பெரிய சக்சஸ் ஆன படங்களோட எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு.